வணக்கம். நல்ல சிந்தனை இருந்தால் தான் உனக்கு இறைவில் நல்லபடியாக நித்திரை கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. நீ உழண்டு தான் கிடப்பாய். சிந்தனை உயர்ந்து இருக்க வேண்டும். நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவம் நடந்தா அது நடுநிலையாக இருந்து யூகித்து பேச வேண்டும். சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அந்த கூட்டமைப்பில் சில சம்பவங்கள் எல்லாருமே ஒன்று சொல்வது போல இருந்தால் இந்த உலகமே சொர்க்க பூமியாக இருக்கும். அதாவது கூட்டத்தில் தொழுவத்தில் இருக்கிற மாடு ஒன்று குத்திக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் நக்கிக்கிறோம். அது நடக்க வேண்டிய நிலை. அவங்களாகவே அந்த மாடுகளாகவே மாறிக்கொள்வார்கள். நன்றி அப்புறம் திருப்பி அவர்கள் இணைந்து கொள்வார்கள். சம்பவங்கள் வேற. அது நடந்த சில சமயம் வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அது கடந்து செல்லும். அதுக்காக அந்த நிலையிலேயே வைத்து நாம் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றக்கூடாது. எந்த சம்பவம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ண வேண்டிய நிலை நம்மளுடைய நடுநிலையான யூடியூப்பர்களுக்கு உண்டு. இதை பெருசாக்கி ஈரை பேனாக்கி பெரிதிப்படுத்தி நம்மளுடைய சமுதாயத்தை நாமளே அழிப்பதற்கு துணையாக இருக்கக்கூடாது. நிறைய யூடியூப்பர்கள், அதாவது நீங்கள் நகரவாசிகள் இருந்தால் கிராமத்துக்கு நடக்கிற பண்புகள் தெரியாது. கடுமையாக பகையாக இருந்தாலும் அப்போவே மாறி அப்போவே சந்தோஷப்பட்டு ஒன்றா போய் வாடா டீ சாப்பிடும்னு வா அப்படின்னு அப்படி கிளம்பிடுவாங்க. அப்படி தான் பண்புகள் நடந்துட்டு இருக்கிறது. நீங்கள் தான் பெருசுபடுத்தி அது பெரிய நிலை ஆபாசத்தால் நடந்த சில சம்பவங்களே நீங்களே ஆபாசத்தை தூண்டி தீக்கிரையாக்கிவிட நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அது தவறு. அது நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். இந்த செய்திகளுடைய நிலை நடுநிலையாக இருக்க வேண்டும். இந்த யூடியூப்பர்கள் சாதியை மறந்து பேச வேண்டும். சாதி நிலையே அவர்களுக்கு தலை தூக்கக்கூடாது. எந்த சாதிக்கும் துணை போகக்கூடாது. நடுநிலையான ஒரு ஞானி நிலையில் இந்த யூடியூப்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த விஷத்தீயை விதைக்க வேண்டிய நிலை வராது. விதைக்க வேண்டாம். பாவம், மனிதர்கள், மாந்தர்கள். ஒவ்வொரு சம்பவம் நடந்தால் அது கடந்து செல்லக்கூடிய நிலை தான். நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? அதை இறைவன் பார்த்துக்கொள்வான். நிச்சயமாக அதுக்கு தீர்ப்பு உண்டு. இறை தீர்ப்பு உண்டு. அவன் தண்டிப்பான். நீங்கள் தீயை விதைக்காதீர்கள்.